This video sponsored by Buymoti shopping app. Buymoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பைமோட்டி ஷாப்பிங் ஆப். பைமோட்டி இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவர்கிட்ட நிறைய ஆடுகள், ஒரு ஆட்டு மந்தையை வச்சுருந்தார். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு வனத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா அந்த வனத்து பக்கத்துலேயே இருக்கிறனால தான் இவர் அந்த வனத்துக்குள்ளார போய் ஆடுலாம் பகலில் மேய்ச்சிட்டு வந்துட்டு ராத்திரி ஆனால் அந்த கிராமத்தில் அந்த காட்டை ஒட்டியே இருக்கிற இடத்துல அவர் தங்கிக்குவார். இப்படி தங்கும்போது அந்த வனத்துக்குள்ளே இந்த ஓநாய்கள்லாம் ராத்திரி ஆனால் ஒவ்வொரு ஆட்டையாக பிடிச்சி சாப்பிட்றதுங்க. என்னடா நம்ம மந்தையிலேருந்து தினமும் ஒவ்வொரு ஆடை குறையுது அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ஓநாய்கள் தான் இழுத்துட்டு போகுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சரி, இதுக்கு என்ன ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு 2 வேட்டை நாய் வாங்கி வளர்க்குறாரு. அந்த வேட்டை நாய் வாங்கி வளர்க்குறதுக்கு அதுக்கு உணவு போடணுமே அப்படின்ட்டு தினமும் அதுக்கு ஒரு 2 எலியை பிடிச்சிட்டு உணவாக கொடுக்குறாரு. அப்புறம் இந்த வேட்டை நாய் வந்ததுக்கப்புறமும் அவருடைய மந்தையிலேருந்து தினமும் ஒவ்வொரு ஆடு காணாமல் போயிட்டே இருக்குது. என்னடா வேட்டை நாய் வந்ததுக்கப்புறமும் காணாமல் போகுது அப்படின்ட்டு, இது எப்படி காணாமல் போகணும் அப்படின்னு கவனிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ராத்திரி மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. அந்த ஓநாய்கள் வருது, ஒரு ஆட்டை இழுத்துட்டு போகுது. இது அந்த ஆட்டை இழுத்துட்டு போனதும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை விட்டுட்டு போனோம். இந்த வேட்டை நாய்கள் 2 போய் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த நாள் சோகமாக உட்காந்துருக்கும்போது அந்த வழியாக ஒரு முனிவர் வராரு. என்னப்பா இப்படி ஒரு சோகத்தோடு உட்காந்துருக்குற அப்படின்னு விசாரிக்கும் போது, இப்படி தான் சாமி அப்படின்னு நடந்ததை முனிவர்கிட்ட சொல்கிறா. அப்படி அதுக்கு அந்த முனிவர் ஏப்பா நீ 2 எலிகளை மட்டும் அந்த நாய்களுக்கு உணவாக கொடுத்தா எப்படி அதுக்கு கட்டுப்படியாகும்? அதுங்களுக்கும் வயிறார நீ கொடுக்கணும் இல்லையா? நீ அப்பப்போ உனக்கு வீட்டுக்கு ஆடுகளை விட்டுரு இல்லையா சமைக்கிறதுக்கு, அதுலேருந்து கொஞ்சம் கறிகளை அதுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா தான் அது உனக்கு விசுவாசமாக இருக்கும். இது மாதிரி செய்து பாரு, உனக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் சரிங்க சாமி அப்படின்ட்டு அது மாதிரியே அன்னையிலேருந்து அந்த நாய்களுக்கு இவர் கொஞ்சம் இவருக்காக சமைக்கிற அந்த ஆடு கறியிலேருந்து அதுங்களுக்கும் கொஞ்சம் போட்டு ஆரம்பிச்சு. அப்படி உடனே நாய்ங்க அன்றையிலேருந்து அந்த சரியாக வேலை செய்ய இது பண்ணிச்சு. அதேமாரி இரவு ஆனவுடனே அந்த ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள்ளே வரும்போது இந்த வேட்டை நாய்கள் அதை போய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த ஓநாய்கள், இவ்வளோ நாளாக நாங்கள் போடுற மிச்ச மீதியை சாப்பிட்டு எங்களுக்கு அடிபணிஞ்சிருந்தீங்க, இப்போ என்ன எங்களே எதிர்க்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இனிமேல் நாங்கள் எங்கள் முதலாளிக்கு தான் விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு அந்த ஓநாய்களை கடித்து குதறி காட்டுக்குள்ளார துரத்தி விட்டுருச்சிங்க. இப்போ நாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு முதலாளியாவோ நம்ம கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியத்தை நம்ம கொடுத்தா தான், இல்லை அவங்களுக்கு தேவையான சலுகைகள் நம்ம செய்தால் தான் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.